வணக்கம். நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான பதிவாக இருக்க போகிறது. எலெக்ஷனை பற்றி பேச போகிறோம். யார் ஜெயிக்க போகிறாங்கிற பாசிபிலிட்டி பற்றி நிறைய பேச போகிறோம். எலெக்ஷன் அப்படின்னாலே எலெக்ஷன் நடக்கக்கூடிய தேதி, ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய தேதி ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்கும். அது யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு பாதகமாக இருக்குங்கிறத பொறுத்து நம்ம ஓரளவு டீகோட் பண்ண முடியும். இப்போ எலெக்ஷன் நடக்கக்கூடிய தேதியை பார்த்தீங்கன்னா 23/4/2026. 23ங்கிறது புதனுடைய ஆதிக்கமான 2+3 5ஆம் எண் ஆதிக்கத்தில் வரும். அதனுடைய கூட்டுத்தொகை சூரியனுடைய ஆதிக்கமான 1ஆம் எண் ஆதிக்கத்தில் வரும். மிக சிறந்த தலைவர் அன்று தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படிங்கிறத அந்த தேதியை உறுதிப்படுத்துது. ஏன்னா புதர் ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது அந்த ஒரு நாளில் உருவாகுது. சூரியன் அப்படின்னாலே ஆட்சி கட்டில், அரசியல், ஒரு நல்ல ஒரு அரசர், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய எண் தான் 1 எண்கணித ரீதியாக. 23ங்கிறது புதன், ரொம்ப ஒரு ஆக்டிவான டைனமிக்கான ஒரு லீடரை குறிக்கக்கூடியது அந்த புதன், அறிவுக்கான ஒரு கிரகம். இது இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த தேர்தல் நடக்கிறதுனால மக்களுடைய மனநிலையிலையுமே மிக சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு உள்ளுணர்வு மிக சரியாக செயல்படும். அப்போ அது யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும்னா அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய தலைவர்களுடைய பிறந்த தேதிகளை பார்க்கணும். எடப்பாடி அவர்களா, அல்லது தற்போதைய சிட்டிங் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களா, இவர்களுக்கு எல்லாமே நன்மைகள் செய்திருமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, திரு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தேதி அவர்கள் பார்க்கும் பொழுது 1/3/1953. இந்த இடத்துல 1ஆம் எண் சூரியன் வருது பாருங்க அவருடைய பிறந்த தேதியில. அப்ப தேர்தல் நடக்கக்கூடிய நாளையுமே சூரியன் இருக்கு. அதனுடைய கூட்டுத்தொகை, அவருடைய திரு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டுத்தொகை 4ஆம் எண் வருது, ராகுவின் ஆதிக்கத்தில் வருது. அதுவுமே இந்த தேர்தல் நடக்கக்கூடிய நாளினுடைய கூட்டுத்தொகையான 1ஆம் எண்ணுக்கு நன்மைகளையே செய்யும். பட் ஆனால் களத்தில் அவர் மட்டும் தேர்தலை சந்திக்க போவதில்லை, போட்டியை சந்திக்க போவதில்லை. அப்போ கூட இருக்கிற மற்றவங்களையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் யார் பெரும்பான்மையாக வருவாங்க, ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்குள்ளார வர முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது திரு எடப்பாடி அவர்களை பார்க்கும் பொழுது அவருடைய பிறந்த தேதி குருவின் ஆதிக்கத்தில் வருது. 1+2 3 குருவின் ஆதிக்கத்தில் வருது. அதனுடைய கூட்டுத்தொகை 1ஆம் எண் சூரியனுடைய ஆதிக்கத்தில் வந்துடுது மறுபடியும். ஸோ ஒரு டஃப்பான வார் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது இந்த இடத்துல, அதில் டவுட்டே இல்லை. பட்டு இந்த முறை தேர்தலில் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகிற ஒரு விஷயம் திரு விஜய் அவர்களால் உருவாகுது. அப்போ அவருடைய பிறந்த தேதி எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குங்கிறத பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது எண்கணித ரீதியாக ஒரே ஒரு நம்பர் இரும்பும் காந்தமும் போல ஒன்றோட ஒன்று ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 1 and 4 காம்பினேஷன். இந்த 1 and 4 காம்பினேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நன்மைகளை தரும். அப்போ இந்த 4 அப்படிங்கிறது பிறந்த தேதியாகவும் வரலாம், கூட்டு எண்ணாகவும் வரலாம். எந்த இடத்துல வந்தாலும் அது 1ஆம் எண்ணுக்கு நல்ல சாதகமான பலன்களை தரும். ஏற்கனவே பார்த்துட்டோம், தேர்தல் நடக்கக்கூடிய நாளினுடைய கூட்டுத்தொகை 1ஆம் எண் தான் வந்துச்சு அப்படிங்கிறது. இப்போ விஜய் அவர்களுடைய பிறந்த தேதியை பார்க்கும் பொழுது 22ஆம் தேதி வருகிறது, 4ஆம் எண், 2+2 4. அவருடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் பார்த்தீங்கன்னா 4ஆம் எண்ணே வருது. 22/6/1974ங்கிறது அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் கூட்டி பாருங்கள், 4ஆம் எண் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த 4ஆம் எண் அப்படிங்கிறது வெரி வெரி க்ளோஸ் அட்டாச்சு டு த டோட்டல் ஆஃப் த எலெக்ஷன் டேட். ஸோ அந்த எலெக்ஷன் டேட்டோடைய தன்மைங்கிறது மிக சாதகமாகவே இருக்கிறது. மற்ற இரு தலைவர்களுக்குமே பொருந்தி போவதாக இருந்தாலும் நம்ம மெஜாரிட்டியாக எது வருதுங்கிறத தானே நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த முறை தேர்தல் நடக்கக்கூடிய நாளே பார்த்தீங்கன்னா இந்த புத ஆதித்ய யோகத்தில் நடக்கிறது. புதன்கிறது 23ஐ குறிக்குது, ஆதித்யன்னு சொல்லக்கூடியது 1ஆம் எண் சூரியனை குறிக்கக்கூடியது. சூரியன்கிறது ஆட்சி, அதிகாரம், அரசன், தலைவன், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதான் 1. மிக சரியான தங்களுக்கான தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள், தலைவனை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். காரணம், உள்ளுணர்வாகவே அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சரியான நபருக்கு தான் நம்ம வாக்கு செலுத்த போகிறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க வாக்கு செலுத்தக்கூடிய சாவடிக்கு அவங்க செல்வாங்கங்கிறத எடுத்துக்கலாம். முன்பு எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை தேர்தலில்
மிக அதிகமான உச்சபட்ச வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது இருக்க போகிறது. இது உறுதியாக நடக்கும். காரணம், அந்த 23ம் சரி, அந்த தேர்தல் நாளினுடைய கூட்டுத்தொகையான 1ஆம் எண்ணும் அந்த அளவுக்கு ஒரு காந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு வரும். அப்ப யாருக்கு அது மிக சரியான சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது 3 தலைவர்களுக்குமே அந்த சூரியனுடைய ஆதிக்கமும் தேர்தல் நாளோட ஒத்து போவது கண்கூடாக தெரிந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஒரு எட்ஜ் கூடுதலாகவே இருக்கிறத நம்ம கூட பார்க்க முடியுது. பட் ஆனால் களத்தில் யதார்த்த நிலையையும் நம்ம மனசுல வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அவர் மோதக்கூடியது இது முதல் தேர்தல். குழந்தை இப்போதான் பிறந்த உடனே கொஞ்சம் கூட நேரமே இல்லை, உடனே வளர்ந்தாகணும், உடனே இந்த சினிமாவில் ஒரு பாட்டில் பணக்காரன் ஆகிற மாதிரி ஒரே தேர்தலில் சிஎம் ஆகி போய் உட்காருவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான விஷயங்கள் கிடையாது. நம்ம என்னதான் எண்கணித ரீதியாக இங்கே அலசி ஆராய்ந்தாலும் அதனுடைய ப்ராக்டிகாலிட்டியும் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 75 வருட பாரம்பரியமான ஒரு கட்சி இருக்கு, டிஎம்கே இருக்கு. அவங்கள பீட் பண்ணி வரதுங்கிறது மிக சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவருமே களத்தில் நிற்கிறதுனால இது ஒரு மும்முனை போட்டி அப்படிங்கிறது சரியாக இருக்கும். இதில் திரு சீமான் அவர்களும் இருக்காரு அப்படின்னாலுமே கூட இந்த 3 பேர்களுக்குள்ளார பெரும்பான்மையான வாக்குகள் பிரிவதனால ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வச்சுக்கணுங்கிறதுனால இந்த 3 பேர்களுக்குள்ளார அந்த அனலைசேஷனை நான் கொண்டு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ முடிந்தவரை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக அதிகபட்ச சாதகம் தேதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு மிக அதிகமான சாதகம் இருக்கிறது. களத்தில் யதார்த்தத்தில் வரும் பொழுது பெரும் கட்சிகள், இரு பெரும் துருவங்களாக, இரு பெரும் ஆளுமைகளாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களை பீட் பண்ணி அவர் வந்துருவாரா அப்படிங்கும் பொழுது தேர்தலுடைய ரிசல்ட்னாலையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ரிசல்ட் என்றைக்கு அறிவிக்கிறாங்க? ஏன்னா தேர்தலுங்கிறது 23 நடந்து முடிஞ்சிருது. ஆனால் அது ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ரிசல்ட் ரிலீஸ் ஆகக்கூடிய நாளும் யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திரு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணில் 4ஆம் எண் வருவதை பார்த்தோம். அது தேர்தல் நாளான 4 மே 2026 அவருக்கு சாதகமாக இருப்பதாக தெரிகிறது. ஆனால் திரு விஜய் அவர்களுடைய பிறந்த தேதியை பார்க்கும் பொழுது தேதியும் 4, கூட்டு எண்ணும் 4ஆக இருக்கு. இது எக்ஸ்ட்ரா எட்ஜை கொடுக்குது அவருக்கு. எப்போதுமே சரி, ஒரு ரேஸ் அப்படிங்கிறது நடக்கும் பொழுது அந்த மில்லி செகண்டில் ஒரு கார் முன்னாடி இப்படி போயிடும். இப்போ ஒரு அத்லட்டிக்ஸில் ஸ்போர்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரன்னிங் ரேஸில் கடைசி மில்லி செகண்டில் ஒருத்தவங்க அந்த காலை அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் எடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் தான் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு கிளியர் எட்ஜு திரு விஜய் அவர்களுக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அன்றைய தினத்துக்கு மிக சாதகமான அமைப்பில் வருது. ஸோ இதில் கூட்டணியாக அவர் வின் பண்ணி வருவதற்கு விஜய்க்கு அடுத்தபடியான ஒரு வாய்ப்புகளை அவருமே பெறுகிறார். ஸோ இந்த 2 பேர்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் அந்த தேர்தல் ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய நாளில் இருக்குது. மற்றபடி அனைத்து முடிவுகளும் மக்களின் கைகளிலேயே இருக்கிறது. ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது, இந்த முறை மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவன் டைனமிக்கான ஒரு லீடராக இருக்க போகிறார். ஏன்னா அந்த தேதி உணர்த்தக்கூடிய விஷயம் அதுதான். 23ங்கிறது புதனுடைய ஆதிக்கத்திலையும் 1ங்கிறது சூரியனுடைய ஆதிக்கத்திலையும் வருவதனால இந்த முறை தேர்ந்தெடுக்கக்கூடிய தங்களுக்கான தலைவன் அந்த தலைவனினால் நிறைய நன்மைகளை பெறப்போகிற அமைப்புங்கிறது இயல்பாகவே உருவாகி இருக்கிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.